किया करो। हालेलुया। हालेलुया। நம்முடைய இருதயம் हमारा கொழுந்துவிட்டு हृदय எரியணும், जलना चाहिए, அப்படியே அடைக்க கூடாது। ऐसे बंद ऐसे दफनाना नहीं चाहिए। हालेलुया। हालेलुया। இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் நடந்துச்சு। ऐसा एक बड़ा कार्य हुआ था। 39வது வசனத்துல பார்க்கிறோம், 29 में हम देखते हैं, நாபால் இறந்து போன செய்தியை கேட்டு தாவூத் ने कहा, ஆண்டவரே உமக்கு நன்றி। हाँ हाँ தமிழ்ல படிங்க। நாபால் செத்து போனான் என்று தாவீது கேட்ட பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாபாலின் பொல்லாப்பை தாவீது மேல போடாம கர்த்தர் காத்தாரு। அவன் செஞ்ச தப்பு அவன் தலையில திரும்ப பண்ணினான்। அபிகாயிலை அவ புருஷன் இல்ல, தனியா பாவம் கஷ்டப்பட்ட கூட சொல்லி அவன் மேல இறக்கம், யாரோட இறக்கம்? ராஜாவோட இறக்கம் வரும்படி கர்த்தர் தயவு பாராட்டினார்। ஹல்லேலூயா। हालेलुया। அந்த ஸ்திரீ ராஜாவை மணக்கணும்னு ஆசைப்பட்டாளா? वो स्त्री राजा को शादी करने के लिए वो इच्छा रखी थी क्या? नहीं। அவ சுயநலத்துக்காக ஓடல, वो खुद के अपना चीज के लिए गई थी क्या? குடும்பத்துக்காக, தன்னுடைய கணவனுக்காக ஓடினா। अपने परिवार को और अपने पति को ராஜாவே நீரும் பாவம் செஞ்சு இந்த இரத்த பலி உமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி போராடினா। कि लहू का जो बलिदान आपके ऊपर नहीं आना चाहिए। எவ்வளவு பெரிய நேரத்துல கரெக்டான நேரத்துல ஓடி போய் அந்த காரியத்தை செஞ்சனால அவ்வளவு பெரிய அழிவிலிருந்து காக்கப்பட்டது। उतना बड़ा नाश से वो बच गई थी। हालेलुया। हालेलुया। அதுக்கு அப்புறம் இந்த தவறையும் எப்படி உணர்த்தணுமோ அப்படி உணர்த்தி சொல்லி கொடுக்கறார்। उसके बाद ये गलती को भी कैसा बताना वो अपने पति को அதனால அவளுக்கு நஷ்டம் வந்துச்சு, इसलिए उसको नष्ट आया था। அவ கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தா, उसका हाथ छोड़ा गया था, ஆனால் ஆண்டவர் அவரை கைவிடவில்லை। प्रभु ने उसका हाथ नहीं छोड़ा। हालेलुया। हालेलुया। அப்ப நம்முடைய வாழ்க்கையில हमारे जिंदगी में भी இந்த அபிகாயிலுடைய காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? अबिगाइल की जिंदगी से क्या सीख मिलती है? அவளை நல்ல வேளை வந்து சொன்னப்பா, अच्छा है तूने आके बताया, ஆண்டவரே உன்னை சந்திக்க வைத்தார், प्रभु ही तुझे मुझे मिलने रखा। நான் ராஜா வந்து தவறு பண்ணிருப்பேனே, मैं राजा बनकर मैं गलत काम किया என் होता சொந்த था, ஜனங்களை அழிச்சிருப்பேனே, मेरे खुद के लोग को नाश किया होता, ராஜாவையும் காப்பாத்தி இருக்கிறார், राजा को भी बचाई கணவனையும் और अपने சீர்படுத்தி पति को भी बचाई। சரியான நேரத்துல சரியான முடிவு सही எடுத்தார்। समय में सही कार्य की थी उसने। हालेलुया। ஆகவே इसीलिए தேவன் அவளை குறுகி போகவிடல, प्रभु ने उसको नीचे नहीं बनाया, குன்றி போகவிடல, उसको दबाया नहीं, அந்த தேசத்து ராஜாவுடைய மனைவியாக उस மாற்றினார்। देश का राजा के पत्नी बनाने के लिए बुलाया। हालेलुया। ஒருவேளை இந்த உலகம் அவளை கைவிட்டிருக்கலாம், यदि वो दुनिया उसका கணவன் हाथ கைவிட்டிருக்கலாம், पति उसका हाथ छोड़ा, தேவன் கைவிடவில்லை। लेकिन प्रभु उसका हाथ नहीं அப்ப छोड़ा। குணசாலினி ஸ்திரீ तो गुणवान से भरी हुई स्त्री என்னைக்குமே ஆஸ்வதிக்கப்பட்டவள்। हमेशा आशीष रहेगी। हालेलुया।